திடீர் டெல்லி பயணம் இல்ல, இவர் மகிழ்வான டெல்லி பயணம். அதனால திடீர் பயணம் இல்ல, தித்திப்பான பயணம் சொல்லலாம். மரியாதைக்குரிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். துணை குடியரசு வேட்பாளர்னா துணை குடியரசுத் தலைவர் தான். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே அறுதி பெரும்பான்மையான வாக்குகள் இருக்கிறது. ஆனா நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா, மரியாதைக்குரிய நமது சிபிஆர் அவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள், தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பவர்கள். அதனால் கட்சி மாற்றங்கள் இல்லாமல், வேறுபாடு இல்லாமல் அனைவரும் அவருக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முன்னால் அப்துல் கலாம் அவர்கள் தமிழராக இருந்து அவருக்கு ஆதரவு தராத ஒரு மாபெரும் குற்றத்தை திமுக போன்ற கட்சிகள் செய்தன. இந்த வாட்டி அது செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, எனக்கு தித்திப்பான செய்தின்னு ஆளுநர் ஆவறதில்லை. நான் எப்பவுமே மக்களோடு பணியாற்றதான் என்னோட தித்திப்பான செய்தி. இன்னைக்கு போறது நாங்க மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் அவர்களை பார்த்து வாழ்த்து தெரிவிப்பதற்கும் கட்சிக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கும் நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் நாங்க போகிறோம். ஆனா இதுல உடனே இதுல RSS காரரு, அதனால நாங்க அவர் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்றது எப்படி சரியா இருக்கும்னு எனக்கு நடைமுறையை மேற்கொள்பவர்கள். அந்த இயக்கத்துல சின்ன வயதிலிருந்து இருந்தார் என்பது பெருமைதான். திமுக 6-7 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, அப்படி சொல்லலையே. அதனால ஒரு நல்ல தன்மையை எதிர்த்தன்மையா அவங்க எடுத்துக்கொள்றது நல்லதில்லை என்று கொடுக்கணும்னு நான் சொல்றேன். தமிழர்களாக இருப்பவர்கள் இதுல நான் ஒரு தமிழரா பாக்குறீங்களா இல்லையான்னு முதல்ல நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டை சார்ந்தவரா இல்லையான்னு ஒண்ணு கேட்கிறேன். அதனால அவர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். அவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் தமிழ் பற்று என்ற அவர்கள் வேஷம் கலைந்து விடும் என்பது எனது கருத்து. கூட்டணி சார்பில் துணை குடியரசுத் தலைவராக திருச்சி சிவா அவர்கள் நிறுத்தப்படலான்ற ஒரு பேச்சு தொடங்கி இருக்கு. ஒருவேளை தமிழகத்திலிருந்து இன்னொரு நிறுத்தப்பட்ட எப்படி? அதாவது இது என்ன போட்டிக்கு நிறுத்துற மாதிரி இருக்கு. அதனால முதல்ல நாங்க தானே அதற்கான முன்னெடுப்பை ஏற்றிருக்கோம். அதனால இப்படி போட்டி பேசாம, விதண்டாவாதம் பேசாம, ஒரு தமிழ் தலைவருக்கு, தமிழ் மண்ணை சார்ந்தவருக்கு எந்த மாற்ற கருத்து இருந்தாலும் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அதுதான் தமிழ் மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் சரியான கடமையாக இருக்க முடியும் என்பது எனது கருத்து. அப்படிலாம் இல்ல. திறமையாளருக்கு ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கிடைத்த உடனே அதுக்காக கொடுத்தீங்களா, இதுக்காக கொடுத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்காதுங்க. அவர் நல்ல தலைவர். அவர் 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதுல ராஜ்யசபை நல்லா நடத்துவார். அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் நாலேஜ் அதுக்கு வேணும். அதுக்கு ஆளுநராக இருந்திருக்கிறார், அடிமட்ட தலைவராகவும் இருந்திருக்கிறார். இதை விட தகுதியான ஒரு யார் உங்களுக்கு கிடைக்கிறது? இல்ல, அதை பத்தி நான் இப்ப சொல்லலப்பா. அது கட்சி செய்ய வேண்டிய கடமை. ஒரு நல்ல நிகழ்வு நடக்குது, மரியாதைக்குரிய சிபிஆர் அண்ணனுக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அதோட நம்ம பார்ப்போம். நன்றிப்பா. இல்ல, செல்வ பெருந்தகை இப்ப என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். முத நீங்க தமிழை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இவங்க இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்கல்ல, பிஜேபி ஒண்ணு செய்யல. சிதம்பரம் என்ன செஞ்சாருன்னு பட்டியலிட சொல்லுங்க. 5 திமுக அமைச்சர்கள் என்ன பட்டியலிட சொல்லுங்க. நான் இன்னைக்கு சொல்வேன், இந்த ஏர்போர்ட் விரிவுபடுத்தப்பட்டது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால். தூத்துக்குடி ஏர்போர்ட் விரிவுபடுத்தப்பட்டது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால். தூத்துக்குடி துறைமுகம் விரிவுபடுத்தப்பட்டது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால். திருச்சி ஏர்போர்ட் விரிவுபடுத்தப்பட்டது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால். இன்னைக்கு அங்க ஒரு கார் தொழிற்சாலை வைக்கிறீங்க. எதுக்கு? எப்படி? அங்க விரிவுபடுத்தப்பட்ட போர்ட்டும் விரிவுபடுத்தப்பட்ட ஏர்போர்ட்டும் இருக்கிறதுனாலதான். அதனால சும்மா தமிழகத்துக்கு நான் இன்னைக்கு இதே கேள்வி நான் திருப்பி கேட்பேன். ஏறக்குறை 20 வருஷம் கோடி ரூபாய்க்கு இப்படியே பேசிட்டு இருக்க வேணாம். நீங்கள் இந்த முறை சிபிஆர் அண்ணனுக்கு ஆதரவு தரவில்லை என்றால் தமிழக மக்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி. இல்ல, நாங்க இப்போ குடியரசு துணைத் தலைவரை பற்றி சிந்திக்கும் போது தாவேக்காவை பத்தி சிந்திக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். தாவேக்காவை எப்பவாதான் அவங்கள பத்தி அவங்க சிந்திக்கிறாங்க. நாங்க இப்ப அவங்கள பத்தி சிந்திக்கணும். பார்க்கலாம். கடந்த முறை ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கும் போது கட்சி சார்பற்ற மனிதராக இருந்தாரு. அதே போல
இல்ல துணை ஜனாதிபதி வேட்பாளர் ஒரு கட்சி சார்பற்றவர்களாக மாறி விடுகிறார்களா? அரசியல் அடிப்படையில் எல்லாரும் கட்சி சார்பானவர்கள் தான் இருப்பாங்க. அறிவிக்கப்பட்டவங்க கட்சி சார்பற்றவர்கள் தான். அதான் அதாவது இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவர் இங்கே இருக்கிறார், தமிழகத்திலிருந்து இருக்கிறார்.